அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ஒரு விவிஐபி மெம்பர்ஷிப் வீடியோ பதிவுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை அதிகரிக்கிறதுக்காக பப்ளிக்காக இந்த வீடியோ பதிவை பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவில் நான் பேச போகிற விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டான சாலிடான அதிக லாபங்களை அதிக வெல்த்தை கொள்ளையாக கோடிகளில் உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தர்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை, அதுவும் சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான். பட் இருந்தாலும் உங்களால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? நீங்கள் மார்க்கெட்டில் பட்டு அல்லது இழந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி நாலேஜை கெயின் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் யங்ஸ்டராக இருந்தாலோ அல்லது இப்போ தான் மார்க்கெட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க அப்படிங்கிற நபராக இருந்தாலோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப எளிமையாக நீங்கள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய இன்வெஸ்டருக்கு ஈக்குவலான லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க. அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தானே சொல்ல வர்றீங்க கேட்குறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஒன்றுமே கிடையாது. கொரோனா மாதிரி மார்க்கெட் கிராஷ் கீழே விழுதுல்ல, அல்லது 2008 மாதிரி மார்க்கெட் கிராஷ் கீழே விழுதுல்ல, அப்போ நீங்கள் பல்காக முதலீடு பண்ணணும். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நான் இப்போ பேச போகிறேன். ஆனால் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். முக்கியமான விஷயங்கள்லாம் பின்னாடி இருக்குது. அதாவது ஸ்டாக்கினுடைய பெயர்கள், அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டை பாருங்களேன். நான் உங்களுக்கு எப்போயோ சொல்லிட்டேன் ஆர்பிஐ ரேட் கட் பண்ண போகிறாங்கன்னு. அப்போது அதாவது என்னென்னா, அந்த ரேட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு செம்ம வேல்யூவேஷனில் ஹைலாக பீக்கில் இருந்துச்சு. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குப்பா, நம்ம அந்த சைடே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வட்டி உங்களுக்கு 9.5% ஈஸியாக ஃபிக்ஸட் இன்கம்லேயே சேஃபாக கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாக ஆசைப்படாமல் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத காசு, அந்த காசை ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் முதலீடு பண்ண போகிறேன். அதுவும் எப்பெல்லாம் மார்க்கெட் அதில் பாதாளத்தில் கீழே விழுகுதோ அப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டிலேருந்து இருக்கிற காசை எடுத்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10% காசாவது 10% நீங்கள் எப்பொழுதுமே ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம சேனலில் தொடர்ந்து பேசுகிற விஷயம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் எங்கேயுமே வாய்ப்பு இல்லாததுனால பங்குச்சந்தைகள் அதிகமாக இருக்குது, கோல்டு விலை ஏறி போச்சு. அப்போ என்ன தான் பண்ணுறது, காசை கொண்டு போய் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் அதிகரிச்சுக்கிட்டே வாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுக்கு உங்களுக்கு ஈஸியாக 9 to 9.5% வட்டி கிடைக்கும். அதே சமயம் அதுலேருந்து வர்ற வட்டியிலேருந்து கொஞ்சமாக எங்கெல்லாம் உங்களுக்கு பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ கிடைக்குதோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் 1-2 நல்ல பங்குகள் கீழே விழும், அந்த பங்குகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டே வரலாம். நிஃப்டி 50ல் சிப் பண்ணிக்கிட்டே வரலாம். இது மூலமாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டிலேருந்து வர்ற வட்டியில் ஒரு சின்ன போர்ஷனை தான் நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே வர்றீங்க. அந்த வட்டியிலையுமே ஒரு போர்ஷனை நீங்கள் கோல்டு பீஸ் வாங்கிட்டே வரலாம். இதுதான் நீங்கள் பண்ணியிருக்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரணும் அப்படின்னு நினச்சிருந்தா சரி. நான் ஏன் இதை இப்படி பேசுகிறேன், எதுக்காக இப்படி பேசுகிறேங்கிறத தொடர்ந்து பேசுகிறேன், கேளுங்க. அக்டோபர் 2024 நம்மளுடைய பங்குச்சந்தைகள் உச்சத்தை தொட்டுச்சு. அந்த சமயத்தில் தான் நம்மளுடைய ஃபிக்ஸட் இன்கம் அப்படின்னு சொல்லப்படுற எஃப்டி, டெப்ட்டு, பாண்டு இதுக்கான வட்டி விகிதங்களும் அதிகமாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் நீங்கள் புத்திசாலியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது, மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எல்லா பங்குகளும் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி ஹை பியில் ட்ரேட் ஆகுது, நம்ம வச்சிருக்கிற ஸ்டாக்கில் லாபம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி அதிலிருந்து ஒரு போர்ஷனை வெட்டி எடுத்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்டி, பாண்டு, டெப்ட்டு இதில் 9-9.5% உங்களுடைய மணியை லாக் பண்ணியிருந்து அதிலிருந்து வர்ற வட்டியிலேருந்து கோல்டு பீஸ் கொஞ்சம், சிப்பு கொஞ்சம், நிஃப்டி 50 சிப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் ப்ளூ சிப் பங்குகள் எதெல்லாம் கரெக்டாகி கீழே விழுதோ இந்த மாதிரி 1-2 பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பெர்ஃபெக்டான இன்வெஸ்டர். இப்போ என்ன நடக்க போகுது,
மார்க்கெட் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. 20% தான் கீழே விழுந்துச்சு. சரிங்களா? அப்போது 20% அப்படின்னு தொடும் பொழுது ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டிலிருந்து ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து ஒரு பல்க் இன்வெஸ்டிங் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இப்போது நான் சொல்ல போகிற வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் நீங்கள் வச்சுருக்கிற காசை அக்குமுலேட் பண்ணிகிட்டே வைங்க. உங்களுக்கு கொரோனா மாதிரி 30%க்கு கீழே போனாலோ அல்லது 2008 கிரைசிஸ் மாதிரி 50% கீழே போனாலோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டிலிருந்து காசை எடுத்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக நீங்கள் கொக்கு மாதிரி நிதானமாக ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் காசை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 25% கரெக்ஷனை ஈஸியாக கொடுத்துரும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 8 to 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 40% அப்படிங்கிற கிராஷை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாய்ப்பை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சின்னதாக சிப் பண்ணிகிட்டே வர்றீங்க. அந்த மாதிரி 40% கிராஷ் நடக்கும் பொழுது என்ன தான் கீழே போனாலும் போகாட்டினாலும் 40% கரெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான கரெக்ஷன். அப்போது யார் கையிலுமே வந்து காசு இருக்காது. கேஷ் இஸ் கிங் அப்படின்னு பேசுவாங்க. அப்போ நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் இருந்து காசை எடுத்து சிம்பிளாக நிஃப்டி 50ல் வந்து நீங்கள் போட்டாலே உங்களுக்கு வந்து லாபம் வந்து சூப்பராக கிடைக்கும். இதில் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், தொடர்ந்து கேளுங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் காசை பில்டு பண்ண மாட்டாங்க. முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டு அப்படிங்கிறத பில்டு பண்ண மாட்டாங்க. அப்படியே பில்டு பண்ணாலும் நமக்கு தேவையில்லாத 10 வருஷத்துக்கு காசை வந்து பொறுமையாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் போட்டு அதிகமாக வட்டி வாங்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்க மாட்டாங்க. ஒன்று எடுத்து செலவு பண்ணிடுவாங்க, அல்லது சும்மா ஏதாவது ஒரு ஸ்டாக்கு 5% 10% கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம சிப்பு தான் பண்ண சொல்கிறோம், 1-2 தான் வாங்க சொல்கிறோம். அங்கே போயிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டிலேருந்து காசை எடுத்து அங்கே வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் மாட்டிக்குவீங்க. இப்போது இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் நீங்கள் அதிகமாக வந்து இப்போ காசை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து 30% கீழே விழுவும். நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய கணக்கு பிரகாரம் 40% உடையணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து மனசில் வச்சுருக்கிறது. இப்போது ரீசெண்டாக நடந்த கரெக்ஷன் வந்து 19% தான் வந்து வந்திருக்கு. 19% வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல பல்க் இன்வெஸ்டிங் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை அப்படியே கூட வச்சுருக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஒரு 8 வருஷம் கழித்து ஒரு 40% கரெக்ஷன் வருது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணணும். அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய லாபத்துக்கான ஸ்ட்ராட்டஜி. இது உங்கள் தலைமுறையில் நடக்கலாம் அல்லது உங்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையில் நடக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகப்பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணணும். அந்த வெல்த்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற வரைக்கும் நீங்கள் கொக்கு மாதிரி காத்திருக்கணும். அது நாளைக்கே வரலாம் அல்லது 40 வருஷம் கழிச்சு கூட வரலாம். ஆனால் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக வரதான் போகுது. ஏன் அப்படி பேசுனேன் அப்படின்னா, இது வரைக்கும் வந்திருக்குல்ல, 2008 ஒரு கிராஷு, 2020 ஒரு கிராஷு, அதுக்கு முன்னாடி உள்ள கிராஷு நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரே ஒரு இடம் தான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி குவிக்கிற ஒரு அசட் கிளாஸு. ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் ஏகப்பட்ட பேர் கொள்ளையாக பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க. நமக்கு ஒரு ஸ்டாக்கை ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண தெரியாது. அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரொமோட்டரை பற்றியும் நமக்கு தெரியாது. அதே சமயம் வந்து நமக்கு காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ ஒன்று ஒரு வாரன் பஃபட் அளவுக்கு அல்லது திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அளவுக்கு உங்களால் நாலேஜை கெயின் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு வருஷக்கணக்காக வந்து நீங்கள் நியூஸை படிக்கணும், ப்ரொமோட்டர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும், எல்லாவித நியூவன்சைஸையும் நீங்கள் வந்து அதாவது நுணுக்கங்களையும் வந்து கற்றுக்கணும். அது கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேலையில் இருக்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை எளிமையாக்குறதுக்கு தான் நம்மலாம் வந்து சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் சேனலில் உள்ள வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். அதே சமயம் ஈஸியாக வந்து அவங்கள மாதிரி ரிட்டர்ன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டை ஹெவியாக பில்டு பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சக்ஸஸினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு 18% கரெக்டானாலும் எனக்கு 40% கரெக்டாகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு 40% உடஞ்ச சமயத்தில் எல்லாரும் பயந்து வந்து பிதுங்கி ஓடுவாங்க மார்க்கெட்டை விட்டு. அந்த சமயத்தில் தைரியமாக உங்கள் காசை பல்காக வந்து அல்லது மொத்தமாக கூட கொண்டு வந்து இந்த 40% ஆஃப் த கிராஷில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு துணிச்சல் வேணும். அதுதான் மூணாவது ஸ்டெப்பு. நாலாவது ஸ்டெப்பு அந்த 40%லேருந்து இன்னும் கூட மார்க்கெட் கீழே 40% உடையலாம். அப்போ காசு இருந்தால் தொடர்ந்து வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லாட்டி போட்ட காசை அமைதியாக வந்து போட்டுட்டு உக்காந்துருக்கணும். இது வந்து நாலாவது ஸ்டெப்பு. உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும். அஞ்சாவது ஸ்டெப்பு மார்க்கெட் கண்டிப்பாக மேலே எழுந்து வரும்.
அப்போ மேலே எழுந்து வரும் பொழுது உங்களுடைய போட்ட காசு வந்தாலோ அல்லது போட்ட காசுக்கு அதிகமாக ஒரு 5% 10% ரிட்டர்ன் வந்தாலோ பயத்தில் இந்த லாபம் போதுண்டா அப்படின்னு விட்ரா பண்ணிட்டு வரக்கூடாது, விட்ரா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய 5வது ஸ்டெப்பு. அந்த லாபத்துக்கு அப்புறமும் சில கரெக்ஷன் வந்து உங்கள் லாபமே திருப்பி போயிட்டு உங்களுடைய லாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு மறுபடியும் வரும். அப்போவும் நீங்கள் வந்து விற்காமல் அமைதியாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் உங்களை போட்டு வாங்கும். மார்க்கெட்டு அப்படிங்கிறது மிக குறுகிய நபர்கள் மட்டுமே அதிக லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு போட்ட காசை நீங்கள் வந்து என்ன நடந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஹோல்டு பண்ணணும். எவ்வளவு நாளைக்கு ஹோல்டு பண்ணணும்? வருஷக்கணக்காக ஹோல்டு பண்ணணும். அப்போது நீங்கள் வருஷக்கணக்காக ஹோல்டு பண்ணணும்னா ஒன்று நிஃப்டி 50ல் வந்து 40% கரெக்ஷன் வந்தப்போ நீங்கள் அந்த உங்கள் காசை வந்து பல்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி அந்த காசை வந்து நல்ல நல்ல பங்குகளில் வந்து முதலீடு பண்ணியிருக்கணும். அதுக்கு நல்ல நல்ல பங்குகள் என்ன அப்படிங்கிற பேர் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான லிஸ்ட்டை நீங்கள் தயாரித்து வச்சுருக்கணும். இந்த பங்கு இந்த விலையில் வந்தால் நான் வாங்குவேன் அப்படிங்கிற லிஸ்ட்டை நீங்கள் தயாரித்து வச்சுருக்கணும். அந்த பங்குகளினுடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நான் வந்து சொல்கிறேன். இந்த பங்குகள்லாம் ஓகே தான். ஏன் அப்படின்னா நம்ம பிடிக்க போகிறது எல்லாமே குவாலிட்டி லார்ஜ் கேப் பங்குகள். இந்த பங்குகளை பற்றி நீங்கள் பெருசாக அனலைசிஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு ஃபெயிலியர் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பிடிக்கிறது 40% மார்க்கெட் கிராஷில் பிடிக்கிறீங்க. அப்போ இந்த ஸ்டாக்கினுடைய விலையும் வந்து 40%க்கு கீழே இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஒரு சிம்பிளாக வந்து PBI ரேஷியோவில் இது வந்து 20க்கு கீழே போகுதா, ப்ரைஸ் டு புக் வேல்யூவில் வந்து 1க்கு கீழே கிடைக்குதா, அல்லது ஹிஸ்டாரிக்கலாக இருந்த புக்கை விட ரொம்ப சீப்பாக கிடைக்கிறாங்களா அப்படிங்கிற சிம்பிள் அனாலிசிஸ் மூலமாக நல்ல லார்ஜ் கேப் பங்குகளில் நீங்கள் பிடிக்கிறதுனால கண்டிப்பாக அவை எல்லாமே வந்து ஒரு நிஃப்டி 100க்குள்ளே உள்ள பங்குகளாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெருசாக அனாலிசிஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் பிடிக்கிற இடம் சூப்பரான இடம். நீங்கள் நிதானமாக பொறுமையாக காத்திருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய ஒரு உன்னதமான செயல். அந்த காத்திருப்பு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து சப்போஸ் 5 கோடி பில்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய சொத்து மதிப்பு 5 கோடி அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 1 கோடி தான் போட போகிறீங்க அப்படின்னா இந்த 40% கிராஷ் வரும் பொழுது அந்த 1 கோடியை நீங்கள் மொத்தமாக போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டு தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மார்க்கெட்டை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜி கூட விட்டுறலாம். ஏன்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா டெம்ட் ஆகி விற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன கேட்டால் நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான், நம்ம நல்ல டைரெக்ஷனில் தான் போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்ன நியூஸ் வருது, ஃபண்டமெண்டலாக ஏதாவது ஷிஃப்ட் வருதா அப்படிங்கிறத 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் வந்து இன்னும் வந்து பெர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு அந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு நாலேஜ் இல்லை, நான் வந்து பணத்தை வந்து விற்றுருவேன், போர்ட்ஃபோலியோலேருந்து ஸ்டாக்கை வெளியில் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நபராக இருந்தால் நீங்கள் பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜி கூட போங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நான் சொன்ன எல்லா ஸ்டெப்புகளையும் கடைபிடிச்சிட்டு வர்ற நபராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவை பார்த்தாலும் நீங்கள் வந்து விற்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து மெச்சூர் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு பங்கினுடைய ஃபண்டமெண்டல் ஷிஃப்ட் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் உங்களுடைய காசு பங்குச்சந்தைக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். விற்றுட்டு வேறு ஸ்டாக்கை வாங்கணும், அந்த வேறு ஸ்டாக்கும் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்காக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உதாரணமாக நிஃப்டி 50லேருந்து 2 ஸ்டாக்கு வெளியில் போகுதுன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம விற்கலாமா வச்சுக்கலாமா, புதுசாக உள்ள வந்த ஸ்டாக்கை வந்து நம்ம விற்று வாங்கலாமா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் பண்ணணும். ஃபண்டமெண்டலாக வந்து ப்ரொமோட்டர் ஏதாவது சேஞ்ச் ஆகிட்டாரா அல்லது பிஸ்னஸ் கிளைமேட் மாறிடுச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனாலே வந்து மிகப்பெரிய இன்வெஸ்டருக்கு ஈக்குவலாக வந்து சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு ஸ்டாக்கினுடைய பெயர்களை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆனால் நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் போடலாம் அல்லது டேரக்ட் ஸ்டாக்கில் வந்து நல்ல பங்குகளை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேயும் போடலாம். நம்ம டேரக்ட் ஸ்டாக்கில் போகிறது மூலமாக அந்த இண்டெக்ஸை பீட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறோம். அந்த இண்டெக்ஸுக்கு கொடுக்குற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.75 வந்து கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணுறோம். அதே சமயம் இண்டெக்ஸில் வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்கும், வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற கம்பெனிலையும் வந்து நம்ம முதலீடு பண்ணுவோம். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து நம்ம முதலீடு பண்ண போகிறோம். இதுதாங்க சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன்.